வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இருங்க. கரடி இருக்கான் ஒரே நிமிஷம் இருங்க. கரடின்னு சொல்கிறாங்களா? இல்லை, ஆமாம் கருப்பு கரடி. கரடி இருக்குங்க. இருங்க என்ன இதுக்கு பாருண்ணா. இப்படிண்ணா நான் எடுக்கிறேன் புண்ணா. இது புண்ணா நான் எடுக்கிறேன் புண்ணா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுண்ணா. முதல்ல ஒன்று படுத்துருக்கு அந்த இடத்துல. நாங்கள் ட்ரெக்கிங் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர்ண்ணா, வேறு லெவலுக்கு இதுண்ணா, அடி போலி. சரி, இது வந்து இந்த பரம்பிக்குளம் டேம்லேருந்து பிடிச்ச தண்ணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போ தானே நல்லா பளிச்சுருந்ததுண்ணா. என்னண்ணா அது வீடியோ நல்லா பார்த்துக்கலாம். இந்த படிக்கட்டில் தான் வந்து அப்படியே நடந்து நம்மளுடைய இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்டே பண்ண போகிறேன் ஐலாண்டுக்கு போக போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கேன். வீட்டில் பார்த்தாங்கன்னா தான் என்ன எதில் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் கற்றுனா யாருக்குமே கேட்காது, ஆனால் அனிமல்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் எங்கள் அக்கா பார்த்தான்னு வச்சுக்காங்களேன், எதில் அடிக்குவானே தெரியாது. எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு வரல. கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் காலி பண்ணிவிடுவா. சொல்லப்போனால் வந்துட்டோம். காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. டேமோட வியூ பாயிண்ட் தெரியுதுங்களா? பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு இங்கே திடீர்னு அந்த மூங்கில்லாம் வந்து உடையிற சத்தம், அதுக்கப்புறம் காற்றுக்கு விழுந்து உடையிற சத்தம், அதெல்லாம் வந்து ஏதோ அனிமல்ஸ் தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு வழியா நாங்கள் வந்து வர வழியில் நிறையா மான், காட்டெருமை, காட்டு பண்ணி, அப்புறம் பாம்பெலாம் கூட பார்த்தோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக ஃபைனலாக வந்து நாங்கள் எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா, இது வந்து கவர்மெண்ட்டு குவார்ட்டர்ஸு. இங்கே வந்து கார் சேஃபாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட அவங்களே அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம காரை வந்து இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்படியே வாக்கிங்லேயே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து வந்து டேமுக்கு நடுவில் இருக்கிற ஐலாண்டுக்கு வந்து வீட்டுக்கன் ஐலாண்ட், அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து போக போகிறோம். நம்ம ஆளுங்களாம் என்னென்னா எல்லாத்தையும் தூக்கின்னு முன்னாடியே கையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க பேகை. நம்ம வந்து பின்னாடி கேமராலாம் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம வந்து இப்போ போக போகிறோம். இப்போ என்னென்னா இவ்வளோ நேரம் வந்து காட்டுக்குள்ளே வந்து அட்வென்ச்சராக வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இப்போ தண்ணியில் படகுல அப்படியே அட்வென்ச்சராக கிட்டத்தட்ட கரெக்டான எனக்கு கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியல, அவ்வளோ தூரம் வந்து நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டு இருந்தாலும் எவ்வளோ தூரம்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ராவலை திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நாள் ட்ரெக்கிங். நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் திட்டுறாங்க, என்னடா காட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டேன்னு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் காடை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டின்னு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குமோ என்னவோ. காடை பற்றி தெரியாத ஒரு சில பெரிய மனுஷர்களை கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களும் என்ஜாய்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்களுடைய ஸ்டைலில் என்ஜாய் பண்ணுறாங்க. அது நமக்கு தான் செட் ஆக மாட்டேன்னுது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி இருங்க, முன்னாடி காமிக்கிறேன். அப்படியே இது வழியாக கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போனோன்னா நம்ம வந்து அந்த வீட்டுக்கன் ஐலாண்டுக்கு வந்து போயிடலாம். கொஞ்சம் தூரம் வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே சவுண்டு கேட்டிங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா காட்டுக்குள்ளே தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி பக்கம் காமிக்கிற பாருங்க, இருங்க. இது வந்து என் கூட வந்துங்கிற ஒரு 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 அவரு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து தண்ணி தெரியுது. இதுதான் வந்து அந்த டேமோட ஸ்டார்டிங். அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்டிங். ஆல்ரெடி வரும் பேய் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், வளர்ச்சியுமே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவல் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே நான் பேசாமல் இருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காட்டில் இருக்கிற இந்த பூச்சிங்களோட சவுண்டெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே கேளுங்க. அமிர்தமாக இருக்குது. நீங்களும் வந்து அமிர்தத்தை ருசிச்சு பாருங்க. ஆமாம், அதே நாங்கள்லாம் ஸ்டாண்டெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். நீங்களும் வரும்போது இப்படி எடுத்துவாங்க. ஆமாம், நம்மக்கிட்ட இருக்கிறது தூக்கிட்டு வருவோம், எல்லாக்கிட்டையும் இருக்கணும்ல. பாருங்க வியூ பாயிண்ட் நல்லா செம்மையாக தெரியுதுங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. பார்த்தீங்களா தண்ணி இந்த வெள்ளையாக தெரியுதுல்ல, அதுதான் வந்து தண்ணி. நம்ம வந்து இங்கேருந்து படகுல வந்து அந்த இதில் வந்து நம்ம போட்டில் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க நம்ம ஐலாண்டுக்கு. நல்லா இருக்குங்க. சொல்ல போதுன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. அட்வென்ச்சரை விரும்பி வரவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வர்த்தான இடம் தான். பட் இதோட ஒரு அட்வென்ச்சராக என்னென்னா, போயிட்டு நைட்டுக்கு ஐலாண்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். வளர்ச்சியும் தண்ணியாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக அது நாங்கள் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். என்ன பண்ணால்
பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வந்து முன்னாடி போயிடலாம். போகிறது வெட்டிகன் ஐலாண்டு தானே? ஆ இருங்க உடச்சு இருப்போம். நம்ம இப்போ வந்து டேம் கிட்ட வந்துட்டோம், பரம்பிக்குளம் டேம். இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த வெட்டிக்கன் ஐலாண்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த டேமோட வியூ. இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து தண்ணி இருக்குது. நாம் வந்து இந்த படகுல தான் வந்து நாம் வந்து அங்கே நம்மளுடைய இடத்துக்கு போக போகிறோம். இது வந்து லைஃப் ஜாக்கெட். நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியலனாலையும் உங்கள் கடமை வந்து இதை கம்பல்சரி வந்து போட்டு தான் ஆகணும். இதுதான் ரூல்ஸு. நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும் போதே, ஆனால் தூரில் ஓகேண்ணா, இதை வந்து ஆன்லைனில் புக் பண்ணும் போதே இதை பற்றி வந்து சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்காங்க. ஆனால் இதை லாக் பண்ணி விடுங்க. பின்னாடி இருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் உள்ள உட்காருவோமா? ஏம்மா அடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நம்மளுடைய வெட்டிக்கன் ஐலாண்ட் ஸ்டேவுக்கு வந்து போக போகிறோம். அங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். இருண்ணா உக்காந்துக்கிறேன், பறக்குது. ஓகே, இவங்க தான் நம்மளை வந்து சேஃபாக வந்து இங்கேருந்து நம்மளுடைய ஐலாண்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே முன்னாடி 2 பேர் துருவு போட்டுட்ருக்காங்களா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 பேர் துருவு போட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருக்குது, நல்லா அட்வென்ச்சராகவும் இருக்குது. இந்த இடத்துல யானை சாணம் தெரியுது. அங்கே பாருங்க, மேலே தெரியுது பாருங்க மான் கூட்டம். ஆனால் அந்த கேப்பில், அந்த மூங்கில் கேப்லாம் போயிடுச்சு. நான் பார்த்தேன். வர வழியெல்லாம் நிறையா பார்த்தோம். சின்ன மீன். என்ன மீன் இது? இது வந்து லவ் ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. கோலன் லவ் ஃபிஷ்ஷா? சூப்பராக இருக்குதுப்பா. நீங்கள் தள்ளி உட்காரணும். நான் தள்ளி தானே உட்காந்துருக்கேன். அந்த ஐலாண்டுக்கு தான் போகுது. உட்காரு இல்லை, அது சாண்டி ഈ മീൻ പിടിക്കണമെങ്കിൽ അര വരല ഒരു വരലല്ല അര വരലും പറ്റില്ല. நான் சூப்பராக ஜம்ப் பண்ணுதுண்ணா. அழகாக வெள்ளையாக இருக்கு. நம்ம வந்து இப்போ பரம்பிக்குளம் டேமில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வெட்டிக்கன் ஐலாண்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வாயினவோ தண்ணி குடிச்சிக்காவா? கொஞ்ச நேரமாச்சு என்ன விளாக் பண்ணணும்னா, அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணா எப்படி? சரி கொடுங்க, ஏதோ ஆசைப்பட்டீங்க, டேஸ்ட் பார்ப்போம். அதே கூட குழந்தை மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு வேணாம். சரி, இது வந்து இந்த பரம்பிக்குளம் டேம்ல வந்து பிடிச்ச தண்ணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இதுதான் வந்து கோயம்புத்தூர். என்னென்ன ஊர் சொன்னீங்க? கோயம்புத்தூர், கரூர். இதெல்லாம் வந்து இங்கே இருந்தால் வந்து இந்த தண்ணி தான் வந்து அவங்க வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக இங்கே டேம்லேருந்து மொண்டு கொடுத்துருக்காங்க. குடிச்சு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கின அரிசி தான் விவசாய தண்ணி. பியூர் வாட்டர், நோ சால்ட், பெப்பர்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கூட உப்பு கறிக்கல. தண்ணி சும்மா நச்சுன்னு இருக்கு. மற்ற சூட இருக்கு, நீ சூட இருக்கு. பைனாப்பிள் தான் மறந்துதா? அது ரெண்டு ஒன்றுக்கு பக்கம் பிளாக் இருக்கு, பிளாக்கு பக்கம் பாருங்க. எனக்குதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஐலாண்டுக்கு போகிற மொதல் வேலையை வந்து நமக்காக இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் காமிக்க போகிறாங்க. எந்த வியூவில் தெரியும்னு சொன்னீங்க? இந்த இது நேராவா? இந்த ஐலாண்ட் ஒட்டி பாருங்க, லைட்டாக தண்ணி குதிக்குது, சில்வர் கலர்ல, அதுவா? அதாங்க, நல்லா தெரியும். கொஞ்சம் தண்ணி போனோம்னா ஃபால்ஸா? கொஞ்சம் தெரியுதுங்க. அங்கே அந்த இடத்துல 250 அடி ஆழம் இருக்கா? அங்கே சுழல்லாம் இருக்குமாண்ணா? சுழல் இருக்காதுங்க, ஆனால் இப்போ சுழல் இருக்கும். இப்போ சுழல் இருக்கு. சரிறாங்க.
ஆனால் பேலன்ஸ் பண்ணுங்க, ஏதோ பின்னாடி ஒரு பக்கம் சாயுதான். தெரியுதுங்களா? தண்ணி விழுகிற ஃபோர்ஸ் இப்போதானே நல்லா பளிச்சுருந்தது. என்னன்னா அது வீடியோ நல்லா பார்த்துக்கலாம். திரும்பி வரும்போது பார்க்கலாம். இல்லை போட்டில் போகிற படிக்கிறதா அப்படி விடு, அது அப்படி கிராஸ் ஆகலாம். நல்லா தான் தெரியுது. ஆனால் இதில் எதுவும் தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுண்ணா. முதல்ல ஒன்று படுத்துருக்கு அந்த இடத்துல. அது வீடியோ என்ன சின்ன கேமராவில் அந்த பக்கம் பாருங்க. அவர் காட்டி கொடுங்க. நல்லா தெரியுதுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டே பண்ணுற ஐலேண்டு பக்கம் வந்துட்டோம். செம்மையாக இருக்குங்க. வலசையும் தண்ணி இங்கே மூங்கிலோட அலை சவுண்டு அதிகமாக நல்லா அருமையாக கேட்குது. இங்கே பாருங்க, தெரிகிற எல்லாமே சந்தன மரம். எது சந்தன மரம்? இதெல்லாம் சந்தன மரமா? மூங்களுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லா அதான். இந்த படிக்கட்டு மாதிரி இருக்கு. இதுதான் ஏறி போகணுமா நம்ம ஐலாண்டுக்கு? 15 படிக்கட்டு தான் இருக்குங்க. 15 தானா? ஏறிடுவீங்களா? 15 ட்ரை பண்ணுறீங்களா? மோட்டர் வச்சுருக்காங்களா? நம்ம வந்து நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் போட்டு நடத்த அப்படியே ஒவ்வொருத்தர் இறக்கி இந்த சைடு வந்துட்டே இருக்கு. அந்த லாஸ்ட் கத்த கூட முடியாது. கத்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பைலாட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 18 படிக்கட்டு இருக்கோம். இதில் ஏறி போனால் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிற ரூமுக்கு வந்து போக முடியும். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க 18ன்னு? 100 மீட்டரா? இங்கே 100 மீட்டரா? சரி, அவர் சும்மா சொன்னாராங்க 18 தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து 100 மீட்டர் இருக்கும். நம்ம வந்து இந்த படிக்கட்டில் தான் வந்து அப்படியே நடந்து நம்மளுடைய இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்டே பண்ண போகிறேன் ஐலாண்டுக்கு போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கேன். வீட்டில் பார்த்தாங்கன்னா தான் என்ன எதில் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் கத்துனா யாருக்குமே கேட்காது. ஆனால் அனிமல்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் எங்கள் அக்கா பார்த்தான்னு வச்சுக்காங்களேன், எதில் அடிக்குவானே தெரியாது. எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு வரல. கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் காலி பண்ணிவிடுவா. போடுறது சரி இருங்க, கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்கணும். நம்ம எடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து நம்ம ஐலாண்டில் ஸ்டே பண்ண வரோம்னா இங்கே நமக்கு தேவையான சாப்பாடு சமையலுக்கு வந்து நாம் தான் வந்து அரிசி பருப்பு, நீங்கள் சிக்கன் வேணா சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். அவங்க இப்போ நம்ம கூட ஒரு 3 பேர் இவங்க வந்து படம் கூட்டிட்டு வந்தாங்கல்ல. 6 பேரா? 6 பேர் படம் கூட்டிட்டு வந்தாங்கல்ல. அவங்க தான் வந்து நமக்கு சமைச்சு தர போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஐலாண்டுக்கு வந்து வரணும், வீட்டுக்கான ஐலாண்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. இருங்க, கரடி இருக்கான். ஒரே நிமிஷம் இருங்க. கரடின்னு சொல்கிறாங்களா? இல்லை, ஆமாம் கருப்பு கரடி. கரடி இருக்குங்க. இருங்க. என்ன இதுக்கு பாருண்ணா. இப்படிண்ணா நான் எடுக்கணும் புண்ணா. இது புண்ணா நான் எடுக்கணும் புண்ணா. இருண்ணா புண்ணா. புடிண்ணா, நான் வீடியோ இருக்குது. நான் புண்ணா அதை எங்க பாருங்க போயிருச்சு. நான் புடிண்ணா, நான் பார்க்குறேன் புண்ணா. சரிண்ணா, நான் புண்ணா வீடியோ எடுக்கலாம். அங்கே தான் கரடி போயிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டாண்டு என்னன்னா கை அசையுது. ஆமாண்ணா, நம்ம சென்டரில். ஓகேவா, நான் வந்து அந்த கரடியை பார்த்தேங்க. ஐயோ
பேக்ல போட்டுருவோம் கம்முன்னு வந்துரு. ஏன் நாம் இப்போ வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து இங்கே வந்து ஐலாண்டு வந்து இறங்கினோடனே கரடியை பார்த்தோம். இந்த கேமராவில் கரடி வந்து தெரியல. பட் ஆனால் வந்து நாங்கள் நிக்கானில் 150 to 600 mm லென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் கூட வீடியோவில் தெரியலிங்க. ஆனால் ஃபோட்டோவில் வந்து இருக்குது. ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா 2 கரடி இருக்குது. அது வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து ஐலாண்டுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம் தான் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே அந்த கேபிள் தெரியுதா வீடு, அதுதான் நம்ம நைட்டுக்கு பண்ண போகிற ஸ்டே. எவ்வளோ பிச்சு போடுவோம் பிச்சு, அதுக்கு தான் ரேட் அதிகமா? ஓகேவா, இந்த ரூமுக்கு தாங்க ஐலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்டே ஹவுஸ். இது பேர் வந்து வீட்டுக்கண்ணு ஐலாண்ட், வீட்டுக்கண்ணு ஐலாண்ட் நெஸ்ட். நம்ம வந்து சமைக்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், இவங்க சமைச்சு தருவாங்க. வா ஐயா, கொஞ்சம் வழி விடுங்க, இருங்க, இரு கொஞ்சம் போகட்டும், நம்ம போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு கருதி ரூமை வளைச்சும் வந்து இந்த மாதிரி குழி வெட்டியிருக்காங்க. ஆனால் பட் இதெல்லாம் அதுங்களுக்கு ஒரு குழியாகவே தெரியாது, இருந்தாலும் வெட்டி வச்சுருக்காங்க. நம்ம இதில் தான் வந்து இப்படி வாக் பண்ணி இங்கே வரணும். இதுதாங்க வீட்டுக்கண்ணு ஐலாண்டானா? வீட்டுக்குண்ணு ஐலாண்ட் நெஸ்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்னும் சிறிது நேரம் கழித்து நம்மளை வந்து இவங்க இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம சுற்றி பார்க்க போவோம். நாம் வந்து இப்போ ஸ்டே பண்ணிக்கிற ரெசார்ட்டோட ஐலாண்டை சுற்றி ட்ரெக்கிங் போக போகிறோம். ட்ரெக்கிங் போக போகிறோம்ல, ஆல்ரெடி ட்ரெக்கிங் வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ஐலாண்ட் வந்து நம்ம 2 கிலோமீட்டர் வந்து சுற்றி வந்து இப்போ ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து படகுல வரும்போதே வந்து நாங்கள் மான் கூட்டத்தை வந்து பார்த்தோம். நிறைய இங்கே வந்தப்போ வந்து நிறைய மோஸ்ட்லி மான் கூட்டத்தை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த சைடு என் பேக் சைடு பார்த்திங்கன்னா 2 கரடி வந்து நாங்கள் அது படகுலேருந்து இறங்கினோடனே, ஐலாண்டுக்கு இறங்கினோடனே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஐலாண்டில் வந்து அது கரடி 2 போச்சு. அது வந்து நாங்கள் 600 mm லென்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெரியல, ஃபோட்டோவிலையும் வந்து தெரியல. பட் அது ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா தெரிஞ்சுது. இப்போ வந்து நாங்கள் ஐலாண்டு சுற்றி போக போகிறோம். ஈவினிங் டைம்ன்றதுனால வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா, ஐயோ 4:30 இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:40 ஆகுது. இந்த சமயத்தில் வந்து எல்லாம் யானை, மான், சிறுத்தை, புலி, கரடி எல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கைடு வந்து நம்மளை வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தரும் தான் சேஃபாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் மூங்கில் காடு தான் தெரியுதுங்களா, மூங்கில் காடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஐலாண்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி மட்டும்தான் இருக்குது. போய் பார்ப்போம். முன்னாடி ஏதாச்சும் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடிஞ்ச ஃபோட்டோஸ், வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ட்ரெக்கிங் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ வந்து மலையோட சவுண்டு கேட்குதுங்களா? மேலெலாம் மழை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரம் இங்கே வந்து அவங்க வாட்ச் டவர் ஒன்று வந்து வச்சுருக்காங்களாம், அதுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் வந்துவிட்டோம், காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் வாட்ச் டவர், மழை ஊட்டி தான் வருது. ஒன்றா வாவ், பார்த்தீங்களா? இதான் வந்து ஐலாண்டுக்கு நடுவில் இருக்கிற வாட்ச் டவர்.
மறந்துருச்சே. சூப்பர்ண்ணா, வேற லெவலுக்கு இதுண்ணா, அடி போலி. இது கேம்ப் ஃபயர். இங்கே நைட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்களாண்ணா இல்லை? ஆமாம், அவங்க வந்து 2 வாட்சர்ஸ் இருக்காங்க இங்க. வாட்சர்ஸ் அவங்க மேலே தான் ஸ்டே பண்ணுவாங்க. மொத்தம் வந்து இது சாண்டல்வுட் சந்தனக்காடு. ஓகே. இந்த சந்தனக்காடு வந்து 2 days வாட்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஃபோன் பண்ணுங்க. இல்லை வேண்டாம், மழை வராது, மழை முடிஞ்சு. இந்த இப்போ நாம் இருக்கிற இந்த ஐலாண்டில் வந்து யானை வராதாண்ணா? தேவைக்கு மேலே யானை இந்த ஐலாண்டுக்குள்ளே இருக்கு. தேவைக்கு மேலே யானை இந்த ஐலாண்டு தான் இருக்குமா? கொஞ்சம் பின்னாடி இறங்கி பார்த்தீங்கன்னா 2 ஐலாண்ட் இருக்குது, அதில் தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கு. ஃபாரஸ்ட்டோட வாட்சிங் டவர்ஸ். இங்கே வந்து சந்தன மரமும் மூங்கிலாம் இருக்கிறதுனால இது வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக எப்பயுமே இங்கே 2 ஃபாரஸ்ட் வந்து எப்பயுமே இங்கே ஸ்டே பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதில் ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்கார். டேமோட வியூ பாயிண்ட் தெரியுதுங்களா? பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கல்ல? நம்ம இருக்கிற ஐலாண்ட் அங்கே வெள்ளையாக ஒன்று தெரியுதுங்களா? அதுக்கு நேராக அது வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நம்ம இருக்கிற ஐலாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம்னா இருக்கும் அந்த ஃபால்ஸு? அது அங்கே இருக்கிற ஃபால்ஸ் 1 கிலோமீட்டர் தூரமாகுதா? அப்புறம் நாம் இப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த பில் இது மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல மழை, ட்ரெக்கிங் பாதியிலே கேன்சல் பண்ணிவிட்டு ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா செம மழை, வலசியுமே நல்லா. பார்த்தீங்கன்னா நான் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்க பாருங்க. செம்ம பிளேஸுங்கண்ணா, சான்ஸே இல்லை. நல்லா வெயில் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு, தெரியுதுங்களா? அப்படியே சொடன்னு மழை போட்டுட்ருக்கு. அதான் நம்ம கொஞ்சம் தூரம் போனால் நம்ம நம்முடைய ரெசார்ட்டுக்கு போயிடுவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லப்போனால். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷமாச்சும் ஆகும் கம்பல்சரி. நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அட்வென்ச்சராக ட்ரெக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நல்ல டவுன் பார்த்திங்களா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லோப்பாக இருக்குது. அப்புறம் எனக்கு இங்கே திடீர்னு அந்த மூங்கில்லாம் வந்து உடையிற சத்தம், அதுக்கப்புறம் காற்றுக்கு விழுந்து உடையிற சத்தம், அதெல்லாம் வந்து ஏதோ அனிமல்ஸ் தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி தெரியுது. ரூம் கொண்டோம். வீட்டுக்கண்ணு நெஸ்ட் இதனுடைய ஐலாண்டோட அவுட்டோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மேலே சீட்டு போட்டு கட்டியிருக்காங்க. மூங்கில் மாதிரி டிசைன் பண்ணி சிமெண்ட்டில் போட்டு கட்டி மேலே மட்டும் சீட்டு வந்து இரும்பு தகர சீட்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இந்த குடார் மாதிரி இருக்குல்ல முன்னாடி என்ட்ரன்ஸ், இதில் தான் வந்து உள்ளே போய்ட்டு இப்போ பெட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். பட் அவங்க வந்து இப்போ தான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இந்த பக்கம் வந்து சமைக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐலாண்டில் இருக்கோம், டேமுக்கு நடுவில் ஐலாண்டில் இருக்கோன்றதுனால வனவிலங்குகள் எதுவும் வரக்கூடாது நம்மக்கிட்ட அப்படின்றதுனால வந்து இங்கே பார்த்திங்கன்னா வளர்ச்சியுமே வந்து குழி எடுத்து வச்சுருக்காங்க நம்மளுடைய சேஃப்டிக்காக.
அதுக்கப்புறம் நம்ம டேம்லேருந்து வரத்துக்காக இந்த மாதிரி ஒரு மூங்கிலில் வந்து பாலம் மாதிரி பாலம் கட்டி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டை வலிச்சோம் இப்படி தான் இருக்குது. டேமில் இருந்து வர தண்ணியை தான் வந்து இவங்க வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடியில் மோட்டர் போட்டு இந்த டேங்க் வழியாக எடுத்து நமக்கு வந்து தரப்போகிறாங்க. இங்கே சோலார் மூலியமாக தான் வந்து கரண்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி கரண்ட் வேறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் வந்து இந்த ஐலாண்டில் இந்த பக்கம் வரத்துக்காக சின்னதாக இந்த மூங்கிலில் வந்து பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி இவங்க இங்கே தான் வந்து சமைக்க போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி சோலாரை வச்சு தான் வந்து நமக்கு கரண்ட் சப்ளை, நமக்கு சார்ஜர் போகிறதுக்கும் சரி லைட்டுக்கும் சரி இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து நமக்கு சமைச்சு தர போகிற கிச்சன். நமக்கும் சரி இங்கே தங்குறவங்களுக்கும் சரி இங்கே தான் வந்து நமக்கு சமைச்சு தர போகிறாங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக. இன்னும் வந்து நம்ம நைட்டுக்கு ஸ்டே பண்ண போகிற ரூமு மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதையும் வந்து அவங்க 10 நிமிஷம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி உள்ளே வந்தீங்கன்னா அப்படி உள்ளே வந்தோன்னா டோரில் ஒரு பறவையோட பொம்மை வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கான டைனிங் டேபிள். அப்படியே கொஞ்சம் உள்ளே அப்படியே வந்தோன்னா இது சிங்கிள் பெட், அது டபுள், அதுலேயும் சிங்கிள் பெட் மொத்தம் 4-5 பேர் இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குதுங்க. நான் கூட நல்லா சாஃப்டாக இருக்குமான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம எட்டுன்னு வந்தால் கேமராவோ பேக்கோ வைக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு பீரோ நமக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தங்குற இந்த பெட்ரூமோடு இருக்கிறதுலே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய இந்தியன் டைப் பாத்ரூமும் வந்து இங்கே வந்து அட்டாச் பாத்ரூமாக பெட்ரூமோடய வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெசார்ட்னு பார்த்திங்கன்னா அதாவது ஐலாண்டில் இருக்கிறதுனால பெருசாக இதெல்லாம் இல்லை. பெட்டு வந்து சாஃப்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் பட் ஐலாண்டு இருக்கிற பிளேஸ் தரமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நமக்கு ஒரு பிளாக் டீ ஒன்று கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான வியூ. பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து நல்ல ரெய்னியோட க்ளவுடோட செம்ம கிளைமேட்டுங்க, செம்ம வருத்துங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற இடம் தான் வந்து வீட்டுக்கண்ணு ஐலாண்ட். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம இருக்கிறது தான் வீட்டுக்கண்ணு ஐலாண்ட் ரெஸ்ட். பார்த்திங்கன்னா வர்த்தான பிளேஸு, செம்ம கிளைமேட்டு, நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க இல்லைடா உள்ளே இருக்கிறது சொல்லல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு 5 பேருக்கு வந்து அருமையாக இருக்குது. என்னென்னா நைட்டு கொசு மட்டும் கடிக்கல, அது மட்டும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் எழுந்துட்டு வந்து பிளாக் டீ காலையில் குடிச்சிட்டு இருக்கோம். கிளைமேட் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த இடம் 7,800 ரூபாய்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து மாற்றமே கிடையாது. எல்லா வசதியுமே நல்லா தான் இருக்குது. ட்ரெக்கிங் கூப்பிட்டு போனாங்க. அது என்னென்னா ட்ரெக்கிங் போகும்போது மழை வந்ததுனால அது மட்டும் கொஞ்சம் இதாக இல்லை, தவிர மற்றபடி எல்லாம் ஓகே தான். திரும்ப வந்து இப்போ மார்னிங் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. 7,800 ரூபாய்க்கு இந்த ரூம் இது வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் வர்த்து தான். எல்லா வசதியுமே தான் இருக்குது. வரும்போது வந்து போட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க, இப்போ ட்ரெக்கிங் கூப்பிட்டு போனாங்க. மீன் பிடிக்க வந்து காலைல மழை பெஞ்சுனே இருந்ததுனால எங்களை வந்து விட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் அவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். வர்த்து தான், கண்டிப்பாக வர்த்து தான். எல்லாருமே வந்தால் கண்டிப்பாக இந்த இடம் வந்து புக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அட்வென்ச்சரான வீடியோ, ட்ராவல் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய விக்கி vlogs 1996 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.